this is Suji. Welcome back to my channel Scribbling Diary. இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நம்ம ஹேர் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேர் ரெமெடிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணினாலுமே நம்ம ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து நம்ம ஹேர் டைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேர் கேர் ரொட்டீனையும் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸையும் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுவே நம்ம ஹேர் டேமேஜில் கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி நம்ம ஹேரோட போரசிட்டி டைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேர் கேர் ரொட்டீனையும் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸையும் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேர் போரசிட்டி அப்படின்னா என்னென்னா, நம்ம ஹேர் வந்து எந்த அளவுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட், அதாவது ஈரப்பதத்தை வந்து அப்சர்வ் பண்ணுறதையும், அதே மாதிரி எந்த அளவுக்கு அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை நம்ம ஹேர் வந்து ஹோல்ட் பண்ணுறதையும் டிஃபைன் பண்ணுறது தான் ஹேர் போரசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹேர் போரசிட்டி டைப்பில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. லோ போரசிட்டி ஹேர் டைப், மீடியம் போரசிட்டி ஹேர் டைப், ஹை போரசிட்டி ஹேர் டைப். இந்த லோ போரசிட்டி ஹேர் டைப்பில் வந்து நம்ம ஹேர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, நம்ம ஹேர் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற கியூட்டிக்கல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து அப்சர்வ் ஆகாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிளாஸ்டிக் மாதிரி. இப்போ பிளாஸ்டிக் வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணாது இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஹேர் வந்து வாட்டர் கண்டென்ட்டையும் ஹேர் மாஸ்க், ஹேர் ரெமெடிஸ் இதெல்லாமே வந்து அவ்வளோ குயிக்காக வந்து அப்சர்வ் பண்ணாது, அதே மாதிரி ஹோல்டும் பண்ணாது. ஸோ இதனால் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுற ஹேர் மாஸ்க், ஹேர் கேர் ரெமெடிஸ், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு கிடைக்காது. செகண்ட் டைப் வந்து மீடியம் போரசிட்டி ஹேர் டைப். மீடியம் போரசிட்டி ஹேர் டைப்புங்கிறது நார்மல் ஹேர் டைப். இதில் கியூட்டிக்கல்ஸ் வந்து நார்மலாக ஓப்பனாக இருக்கும், அதே மாதிரி மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும், ஹோல்டும் பண்ணிக்கும், குயிக்காக ரிலீஸும் பண்ணிடும். ஸோ நார்மலாக மாய்ஸ்சர் கண்டென்ட்டை பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த மீடியம் போரசிட்டி ஹேர் டைப் வந்து ஒரு நார்மல் அண்ட் ஹெல்தியான ஹேர் டைப். நெக்ஸ்ட்டு ஹை போரசிட்டி ஹேர் டைப். இந்த டைப் ஹேரில் வந்து கியூட்டிக்கல்ஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து சீக்கிரமாக குயிக்காக அப்சர்வ் பண்ணிக்கும், அதே மாதிரி ஈஸியாக வெளியில் வந்து ரிலீஸ் பண்ணிடும், ஹோல்ட் பண்ணி பேலன்ஸ்டாக வச்சுக்காது. ஸோ இந்த மாதிரி ஹேர் டைப் உள்ளவங்களுக்கு வந்து ஹேர் வந்து ட்ரையாக, ஃப்ரிஸியாக, ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் போரசிட்டி ஹேருக்குமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். லோ போரசிட்டி ஹேர் டைப் உள்ளவங்களுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணணும். மீடியம் போரசிட்டி ஹேர் டைப் உள்ளவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஹை போரசிட்டி ஹேர் டைப்புக்கு ஹெவியான ஹேர் ஆயில்ஸ், ஹெவியான ஹேர் மாஸ்க், ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஹேர் டைப் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் மாஸ்க், ஹேர் கேர் ரொட்டீன், ஹேர் ஆயில்ஸ் இதெல்லாமே சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். நம்ம ஹேர் வந்து என்ன போரசிட்டி ஹேர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீட்லேயே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணின பிறகு உங்கள் ஹேரில் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. ட்ரையான ஹேரில் ஒரு 2-3 முடி மட்டும் எடுத்துக்கோங்க. தென் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஹேர் வந்து மேலே ஃப்ளோட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா லோ போரசிட்டி ஹேர் டைப். மிடில் உங்கள் ஹேர் வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா அது வந்து மீடியம் போரசிட்டி ஹேர் டைப். இந்த கிளாஸோட எண்ட், அதாவது பாட்டமில் அந்த ஹேர் வந்து இருந்தது அப்படின்னா இது வந்து ஹை போரசிட்டி ஹேர் டைப். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணின பிறகு நம்ம ஹேர் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஷாம்பு, ஹேர் ஆயில், ஹேர் மாஸ்க் இதெல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஹேர் டேமேஜில் இருந்து, நம்ம ஹேர் ப்ராப்ளம்ஸில் இருந்து நம்ம ஹேரை வந்து ஹெல்த்தியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹேர் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்கள் ஹேர் டைப்பை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் லோ போரசிட்டி ஹேர் டைப்புக்கான ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1 by 1 மீடியம் அண்ட் ஹை போரசிட்டி ஹேர் டைப்புக்கான ஹேர் கேர் ரொட்டீனை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கைட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட டவுட் கேட்டிருந்து அதுக்கு நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் தாராளமாக எனக்கு ரிமைண்ட் பண்ணலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.